வணக்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பைரடப்பள்ளி சந்தைக்கு தாங்க வந்துருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்குது. இந்த சந்தை பக்ரீத் கடை வந்து அதிகமாக வந்து இந்த சந்தைக்கு வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை, ஆம்பூர், பெங்களூரு இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து அதிகப்படியான முஸ்லீம் நண்பர்கள் வந்து இந்த சந்தைக்கு அதிகமாக வந்து ஆடுகளை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதிகப்படியான இஸ்லாமிய நண்பர்கள் வந்து ஆடுகளை வாங்கிறதுக்கு வந்திருக்காங்க. எல்லாம் பார்த்தோன்னா பக்ரீத் இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அதனால் பார்த்தோன்னா அதிகப்படியான ஆடுகளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. எல்லா கடையும் பார்த்தோன்னா லைனப் பண்ணி வச்சுருக்காங்க. முறையான கடைங்க ஒன்றும். பைரடப்பள்ளி ஆட்டு சந்தை சனிக்கிழமை நடக்குங்க. இங்கே பக்ரீத்துக்கு தேவையான கடைகள் நிறைய அதிக எண்ணிக்கையில் வரும். அளவற்ற கடைங்க, இது லிமிட்டே இல்லைங்க. இங்கே அவ்வளோ கடை இருக்காட்ட பிடிச்ச கடைலாம் வருதுங்க. அதிக எண்ணிக்கையில் கடைகளை லைன் பண்ணியிருக்காங்க. சென்னை, ஆம்பூர், பேரணாம்பட்டு, வேலூர், அதுக்கப்புறம் பார்த்தா பெங்களூரு இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து அதிகமான மக்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் செஞ்சு வராங்க. பக்ரீத் இன்னும் 3 நாள் தான் இருக்குது. பக்ரீத் இன்னும் 3 நாள் இருக்கிறதுனால எல்லாம் அதிகப்படியான எண்ணிக்கையில் இங்கே பைரடப்பள்ளிக்கு வருவாங்க. நிறைய பேர் கூடூர் போவாங்க. கூடூரை விட இங்கே அதிக எண்ணிக்கையில் கை வளர்ப்பு கடை வந்து அதிகமாக வரும். கூடூரில் பார்த்தோன்னா மேய்ச்சல் கடை தான் அதிகமாக வரும். இந்த இடத்துல அதோட கை வளர்ப்பு கடை வந்து ரொம்ப அதிகமாக வருங்க. இந்த சந்தையில் பார்த்தோன்னா நெல்லூர் ஜுடிப்பு வந்து அதிக அளவுங்க வாய் கொண்டு வந்திருக்காரு. ஒரு வெள்ளாட்டு ஜமுனா மாதிரி நினைக்கிறேன். இங்க பாருங்க, எல்லாமே கடாக்களை அதிகமாக எடுத்து வந்திருக்காங்க. ரொம்ப ஷோ பண்ணி எடுத்து வந்திருக்காங்க கடாக்களை. ரொம்ப சூப்பரான கடாங்க, ரொம்ப ஹெவி சைஸ் கடாங்க. எல்லாமே பைரடப்பள்ளி சந்தைக்கு வந்திருக்குதுங்க. ஜமுனாமரி ஆடு நிறைய கடை வந்திருக்கு. முறையான வளர்ப்பு பெரிய பெரிய சைஸ் கடாங்க வந்திருக்கு. எல்லாமே அண்ணா வந்து ரேட்டு கேட்டு இருக்காரு. சூப்பரான கடாங்க எல்லாமே. ரொம்ப தரமான கடைகள் வருதுங்க இங்க. பாருங்க, ஒரு கடாவும் பார்த்துன்னே இருக்கலாம் போல இருக்குங்க. பாருங்க, ஒயிட் கடை பாருங்க, ஒயிட் எந்த அளவுக்கு இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த கடை. ரேட்டு பார்த்தோன்னா ஒரு நல்ல ரேட் கிடைக்கும்ன்ற எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க. அண்ணா பார்த்தா பேண்டம்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி சொல்கிறாரு. பேர் நானே புதுசாக கேள்விப்படுறேங்க. ரொம்ப ஸ்மால் சைஸுங்க இது. பாருங்கள், அவருடைய முட்டி சைஸ் தாங்க இருக்குது. இது அண்ணா நிற்கிறாரு, அவருடைய முட்டி சைஸ் தான் இருக்குது. ரொம்ப சூப்பரான கடைங்க, ரொம்ப பெரிய சைஸ் கடைங்க. எல்லாமே லைனப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. அதிகப்படியான கடைங்க இந்த ஏரியாவில். ஒட்டுமொத்த கடை வளர்ப்பு கடை எல்லாமே இங்கே வந்துருக்குது. இஸ்லாமிய நண்பர்கள் இந்த இடத்துல அதிகமாக வருகை தந்திருக்காங்க இந்த வாரம். பைரடப்பள்ளினா ரொம்ப ஃபேமஸான ஒரு சந்தைங்க. எல்லா பட்ஜெட்லேயும் இருக்குது கடைங்க. சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லா பட்ஜெட் கடை எல்லாம் இங்கே வியாபாரம் நடக்குது. டோட்டலாக எல்லா குட்டியும் வந்து ஒரே ஆள் பேசியிருக்காரு. பக்கம் ஒரு 10 குட்டி இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்க, நல்ல லைனப் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. டோட்டலாக தமிழ்நாட்டில் வளர்க்குற எல்லா கடையுமே இங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கடை இருக்குது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலேருந்து வர்றது கம்மி தான் இங்கே. டோட்டலாக நம்ம எவ்வளோ கடை வளர்ப்போமோ அந்த அளவுக்கு இங்கே வந்திருக்குங்க இந்த சந்தைக்கு.
கடாக்களை வாங்கிட்டு ஏற்றுறாங்க வண்டியில் ஏற்றி போகிறாங்க. என்ன ஊர்ண்ணா போகுது? என்ன ஊர் போகுது? வேலூர். வேலூர்லேருந்து அண்ணா வந்திருக்காரு. ரொம்ப பெரிய சைஸ் கடாலாம் வந்திருக்குங்க. வேற லெவலுங்க. ஒரு கடம் வேற லெவலுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. கண்ணு கட்டின தொலை வரைக்கும் கடை தாங்க. பக்ரீத்துக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக வளர்த்துருக்காங்க எல்லா கடாவும் பார்த்தோம். அண்ணா வந்து ஒரு கடை வாங்கியிருக்காருங்க, நல்லா பெரிய சைஸ் கடை. அண்ணா எங்கேருந்து வரீங்க? புதுப்பேட்டை, சென்னை. சென்னை புதுப்பேட்டிலேருந்து வந்திருக்காரு, ஒரு கடை வாங்கியிருக்காரு. எவ்வளோ ரேட் நான் கொடுத்து வாங்கினீங்க? 42,000ங்க. 42,000 கொடுத்து வாங்கியிருக்காரு. சென்னை புதுப்பேட்டிலேருந்து வந்திருக்காரு. அண்ணா ஒரு கடை வாங்கியிருக்கிறாரு. எவ்வளோ ரேட் நான் கடை வாங்கினீங்க? 30,000 ரூபா. எங்கேருந்து வரீங்கண்ணா? சென்னை புதுப்பேட்டிலேருந்து வந்திருக்காருங்க. 30,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. 30,000ங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஆக்டிவாக இருக்குது கடை. ரொம்ப இதே கடை சென்னையிலேருந்து வந்து ஏற்றிருக்காங்க. சென்னை புதுப்பேட்டைக்கு போகுது இந்த கடாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கடாவுக்கு மேலே வாங்கியிருக்காங்க சென்னை புதுப்பேட்டை சேர்ந்தவங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கடாங்க, சரியான ஹைட்டு. பாருங்க அண்ணாக்கு எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க. இந்த கடை சரியான சூப்பரான கடாங்க, விற்கிறதுக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? மோர்தனா டேம்லேருந்து வரீங்களா? சரிண்ணா சரிண்ணா. என்ன எத்தனை பல்லுண்ணா அது கடை? அது 4 பல்லுண்ணா. 4 பல்லு. இதில் பார்த்தா மோர்தனாவிலேருந்து வர்றாரு அண்ணன். சரியான கடாங்க, 4 பல்லு கடை. எவ்வளோ ரேட்னா சொல்கிறீங்க? 1 லேக் சொல்கிறாருங்க இந்த கடாவை. 1 லட்ச ரூபாங்க அந்த கடை. ரொம்ப டாப்பான கடைங்க அது. 1 லட்ச ரூபா சொல்லியிருக்காரு அண்ணன். எல்லாம் பார்த்தா வாங்கி பார்க்குறாங்க, வாங்கி ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்குறாங்க அந்த கடாவை. எத்தனை பல்லு கடைண்ணா அது? எத்தனை பல்லு? 2 பல்லுண்ணா. 2 பல்லு கடைண்ணா. 2 பல்லு கடைங்க, நல்லா சேட்டை பிடிச்ச கடைங்க. ரேட் எவ்வளோ ரேட்னா சொல்கிறீங்க? 80,000ண்ணா. ஜோடி வந்து 80,000 சொல்கிறாங்க. 80,000. ஒரு பெரிய சைஸு கடை. தம்பி வந்து ஒரு நல்ல சரியான சைஸுங்க. 2 கடை கொண்டு வந்துருக்காரு. எத்தனை பல்லு கடைண்ணா? எத்தனை பல்லு இது? 4 பல்லா? 4 பல்லு கடைங்க. அந்த 2 கடை பாருங்க, சூப்பரான கடைங்க. எவ்வளோ ரேட் சொல்கிறீங்க? 95,000 சொல்கிறாருங்க. ஒரு ஜோடி வந்து 95,000 சொல்கிறாரு. 2 கடை ரொம்ப சூப்பரான கடைங்க. ஒரு பெரிய சைஸு கடை. தம்பி வந்து ஒரு நல்ல சரியான சைஸுங்க. 2 கடை கொண்டு வந்துருக்காரு. எத்தனை பல்லு கடைண்ணா? எத்தனை பல்லு இது? 4 பல்லா? 4 பல்லு கடைங்க. அந்த 2 கடை பாருங்க, சூப்பரான கடைங்க. எவ்வளோ ரேட் சொல்கிறீங்க? 95,000 சொல்கிறாருங்க. ஒரு ஜோடி வந்து 95,000 சொல்கிறாரு. 2 கடை. பைரடபிளி சந்தையில் அன்சாபுரின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டிங்க ஆடு. சரியான ஆடுங்க, ஜமுனாமாரி மாரியே இருக்குது, அதை விட டாப்பாக இருக்குது. அன்சாபுரி ரொம்ப சூப்பரான கடைங்க. அண்ணன் எடுத்துன்னு வந்திருக்காரு. 2 கடை. அண்ணா 2 கடை எத்தனை பல்லு கடைண்ணா? எத்தனை பல்லு கடை அது? இது 2 பல்லுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கடை வந்து 2 பல்லுங்க. அடுத்த கடை வந்து 8 பல்லு கடைங்க. ரொம்ப சரியான சைஸுங்க. எவ்வளோ ரேட்னா சொல்கிறீங்க 2 கடையும் சேர்த்து? 2,500. 2,05,000 ரூபா சொல்கிறாருங்க. 2 கடை சேர்த்து 2,05,000 ரூபா சொல்கிறாரு அண்ணன். சூப்பரான கடைங்க இது. வெள்ளாட்டு கடாவில் இவ்வளோ பெரிய சைஸ். அண்ணன் பாருங்க, அண்ணன் ஹைட்டுக்கு எப்படி விற்கிது பாருங்க கடை. ரொம்ப அருமையான கடைண்ணா. 2,05,000 ரூபா போட் பண்ணியிருக்காரு அண்ணன். என்ன பார்த்தா ஒரு சிங்கிள் கடை கொண்டு வந்திருக்காருங்க. சரியான ஹைட்டுங்க, சூப்பரான ஹைட்டு, நல்ல நெட்டு. 2 பல்லா? 2 பல்லு கடைங்க. சரி, 2 பல்லுக்கு ஏற்ற மாதிரியே இல்லைங்க, நல்ல ஒரு 4 பல்லு கடை மாதிரி சரியான ஹைட் வந்துருக்குங்க. எவ்வளோ ரேட் எவ்வளோ சொல்கிறீங்கன்னா? ரேட் 50,000 சொல்கிறாருங்க. 50,000 ரூபா. நல்லா வியாபாரத்துக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப அருமையான கடைங்க. கடை வந்து நல்ல சரியான சைஸ் ஒன்று வாங்கியிருக்காருங்க. எப்படி 100+ இருக்கும் அந்த கடை. அண்ணா வாங்கியிருக்காரு ஆம்பூர்லேருந்து வந்து. அண்ணா எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க அந்த கடை? நீங்கள்
80,000 ரூபாவா? 80,000. 80,000 கொடுத்து வாங்கியிருக்காரு இந்த கடை பைரடபள்ளி சந்தையில். ரொம்ப சரியான சைஸுங்க, சரியான லுக்கு, நல்ல பெரிய கொம்பு, நல்ல தலை செட்டு, சூப்பரான கடை வாங்கியிருக்காருங்க. ஒரு 10 குட்டி கொண்டு வந்துருக்காங்க, நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க பைரடபள்ளி சந்தைக்கு. டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு 40 கடை கிட்ட இருந்துச்சு கிட்ட. ஒன்றா பார்த்தோன்னா ஒரு 2 ஜோடி கொண்டு வந்துருக்காரு கடாவை பைரடபள்ளி சந்தைக்கு. எத்தனை பல்லு கடாண்ணா? எத்தனை பல்லு? 2 பல்லா? 2 பல்லு கடாங்க எல்லாமே. சூப்பரான கடாங்க. ரேட் எவ்வளோண்ணா? ஜதை எவ்வளோண்ணா ரேட்டு? 70,000. இன்னும் வந்து 70,000 சொல்கிறாருங்க ஜதை. ரொம்ப அருமையாக இருக்குது கடை, ரொம்ப பெரிய சைஸ் கடாங்க எல்லாமே. அண்ணா பார்த்தா பன்னூர் கடை கொண்டு வந்துருக்காருங்க, பன்னூர் வெரைட்டி. இது 2 ஜோடி கொண்டு வந்துருக்காரு. ரொம்ப சூப்பரான கடாங்க, நம்ம ஷோவாக இருக்குது. பன்னூர். எத்தனை பல்லு கடாண்ணா அது? 2 பல்லா? எவ்வளோ ஜதை எவ்வளோ சொல்கிறீங்க? 53,000. அண்ணா பார்த்தா 53,000 சொல்கிறாருங்க. 53,000 சொல்கிறாருங்க பன்னூர் கடை. அண்ணா பார்த்தா 2 கடை கொண்டு வந்துருக்காருங்க. 2 கடை நல்ல ஹெவி சைஸ் கடாங்க, பிளாக் ஃபேஸு. எவ்வளோ ரேட்ண்ணா ஜோடி? ஜோடி வந்து 82,000 சொல்கிறாருங்க. 82,000 சொல்கிறாருங்க ஜோடி. அண்ணா பார்த்தீங்கன்னா ஜமுனாமரி ஆடு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. எத்தனை பல்லுண்ணா? எத்தனை பல்லு? 4 பல்லு. 4 பல்லு கடாங்க. எவ்வளோ ரேட்ண்ணா சொல்கிறீங்க? 40,000. 40,000 சொல்கிறாருங்க. 4 பல்லுங்க அது. ரொம்ப சூப்பராக ஷோவாக இருக்குங்க. சந்தையை ஒரு கலக்குங்க. சென்னையிலேருந்து ஒரு அண்ணா வந்து ரேட்டு கேட்குறாரு. வியாபாரம் போயின்னு இருக்குங்க. சரியான கடாங்க, நல்ல ஷோ கடை. சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க கடாங்கள பைரடபள்ளி சந்தையில். சென்னையிலேருந்து ஒரு அண்ணா வந்து ரேட்டு கேட்குறாரு. வியாபாரம் போயின்னு இருக்குங்க. சரியான கடாங்க, நல்ல ஷோ கடை. சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க கடாங்கள பைரடபள்ளி சந்தையில். அண்ணன் பார்த்தோன்னா ஒரு 2 கடை கொண்டு வந்திருக்காருங்க. சரியான சைஸுங்க, ரொம்ப அருமையான ஷோ கடை. எத்தனை பல்லுண்ணா? எத்தனை பல்லு கடை அது? 2 பல்லு. ரேட் எவ்வளோண்ணா ஜதை? 85. 85ங்களா? 85,000. ஜோடி வந்து 85,000 சொல்கிறாரு அண்ணன். ரொம்ப சூப்பரான கடை அது. அண்ணா பார்த்தா கடை வாங்கியிருக்காரு. சென்னை தானே? சென்னை தானே? ஆந்திரா வீக்கோட்டாலேருந்து வந்து வாங்கியிருக்காங்க. அண்ணா வந்து ஒரு சூப்பரான கடை கொண்டு வந்திருக்காருங்க பைரடபள்ளி சந்தைக்கு. ரொம்ப அருமையான கடை. எவ்வளோ ரேட் சொல்கிறாருன்னு கேட்போம். ஆனால் எத்தனை பல்லு கடைண்ணா? எத்தனை பல்லுண்ணா அது? 2 பல்லு. 2 பல்லு. 2 பல்லு கடாங்க, பிளாக் ஃபேஸு, சூப்பரான கடை. எவ்வளோ ரேட்னா சொல்கிறீங்க? 60,000. 60,000 சொல்கிறாருங்க அண்ணா. பீட்டல் கடாங்க. அண்ணா வந்து 41,000 சொல்கிறாரு. 4 பல்லு கடை அது. 4 பல்லு தானே? 4 பல்லு தானே? 4 பல்லு கடாங்க, பீட்டல் கடை. சூப்பராக இருக்குங்க. என்ன பார்த்தோன்னா 2 கடை கொண்டு வந்துருக்காருங்க. பீட்டெல்லாம் ஜமுனாபுரியான்னு தெரியல. 2 கடை கொண்டு வந்திருக்காரு. ரேட்டு பார்த்தோன்னா 55,000 சொல்கிறாருங்க. இது ஒன்று வந்து 55,000, பக்கத்துக்கு வந்து 45,000 சொல்கிறாருங்க. இது 55, அது 45. சந்தையிலேருந்து பிடிச்சின்னு போகிறாங்க வண்டியில் ஏற்றுறதுக்கு. 2 கடை ஆம்பூர்லேருந்து வந்திருக்காங்க. அண்ணன் வந்து ஒரு சூப்பரான சரியான ஹைட்டுங்க. அது வெரைட்டி பார்த்தா காஷ்மீர் வெரைட்டின்னு சொல்கிறாரு அண்ணன். எத்தனை பல்லுண்ணா? எத்தனை பல்லு? எவ்வளோ ரேட்ண்ணா? ரேட்டு 75,000. அண்ணா வந்து 75,000 சொல்கிறாருங்க. சரியான ஹைட்டுங்க கடை, சூப்பரான கடை. 75,000 சொல்கிறாரு. 100 கிலோ வருன்றாருங்க. 100 kg சொல்கிறாருங்க.
இதெல்லாம் நல்லா பெரிய சைஸ் கடாங்க இது. ஐயா பார்த்தா ஒரு கடை கொண்டு வந்திருக்காரு. சரியான கடாங்க இது. 42,000 சொல்றாரு. சூப்பரான கடாங்க. 40,000 கம்மியில்ன்றாரு. கடை வாங்கி கொண்டு போறாங்க. இந்த வண்டியில வந்து ஆம்பூர் அண்ணா வந்து வாங்கி ஏற்றிருக்காரு. கடாவில் இதுதான் வாங்கி ஏற்றிருக்காரு. வியாபாரி அண்ணா? வியாபாரியா? வியாபாரி ஒரு ஆம்பூர்ல லோடு ஏற்றிருக்காங்க. கடை வந்து நிறைய வந்து வாங்கி வந்து லைனில் கட்டி வச்சிருக்காங்க. இது எல்லாமே வாங்கி முடிச்ச கடை. அவுட் சைடில் கட்டியிருக்காங்க. அண்ணா வந்து கர்நாடகாலேருந்து வந்திருக்காரு. 2 கடை கொண்டு வந்திருக்காரு. சூப்பரான கடைங்க. நல்ல சைஸ், ஹெவி சைஸு. எத்தனை பல்லுண்ணா? எத்தனை பல்லு? 4 பல்லு. 4 பல்லு கடாங்க இது. ரொம்ப ஷோவான கடை. எவ்வளோ ரேட்னா சொல்கிறீங்க? 130. 1,30,000 ஜோடி. நல்லா சூப்பரான கடைங்க. ஷோவான கடை இது. ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ணா வந்து ஒரு 2 கடை கொண்டு வந்திருக்காருங்க பைரடுபள்ளி சந்தைக்கு. எத்தனை பல்லுண்ணா? எத்தனை பல்லு? இது 4 பல்லு. இது 4 பல்லு. இது 2 பல்லு. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து 2 பல்லுங்க. அந்த பக்கம் 4 பல்லு. எவ்வளோ ரேட்னா ஜதா? 1,10,000. 1,10,000. 1,10,000 சொல்றாருங்க. நல்ல பெரிய கடாங்க. சூப்பரான கடை. நல்ல ஷோவாக இருக்குது கடாங்க. 1,10,000 சொல்றாருங்க. ఎంత பரண்டா? அண்ணா வந்து ஒரு பெரிய பிக் சைஸ் கடாங்க. சூப்பரான கடை கொண்டு வந்திருக்காரு. வேற லெவலுங்க கடை. நல்ல ஷோவான கடை. எத்தனை பல்லு கடாண்ணா? எத்தனை பல்லு? 4 பல்லு. 4 பல்லு. 4 பல்லு கடாங்க. பைரடுபள்ளி சந்தைக்கு கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோ ரேட்ண்ணா? ரேட் எவ்வளோ? 75. 75,000 அது. ரொம்ப சேட்டை பிடிச்ச கடை இது. பெரிய பெரிய கடை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்கு.